பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்க அபிமான இசை நிகழ்ச்சிப்பா. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில நம்ம பல இசை கலைஞர்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்க போறது வித்தியாசமான புதுமையான கலைஞர்கள். பல மேடை கச்சேரிகள்ல சுப காரியங்கள் நடக்கும்பொழுது நம்ம நாதஸ்வர கச்சேரிகளை பார்த்திருப்போம். பட் அந்த நாதஸ்வரத்துக்கு பதிலா கிளாரினெட்டை ரீப்ளேஸ் பண்ணி அந்த துறையில இன்னைக்கு முத்திரை பதித்து வரும் திரு ராஜாராமன் மற்றும் சேதுராமன் சகோதரர்களை இன்னைக்கு சந்திக்க போறோம். ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது சார். தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய இசை பயணத்தின் துவக்கத்தை பத்தி சொல்லுங்க. அதுவும் கிளாரினெட் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, அதுவும் சொல்லுங்க. அப்பா வந்து கிளாரினெட் வாசிப்பாரு. ஓகே. அதுல வந்து நான் 10th வரைக்கும் படித்தேன். அப்போயே இதை கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. இருந்தாலும் படிக்கலாமா அப்படின்னு இருந்துட்டேன். அப்புறம் அவங்க கம்பல் பண்ணி, இல்லை உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ கற்றுக்க அப்படின்னு பண்ணாங்க. சரி, நான் அதை கிளாரினெட்டு கற்றுக்க ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டோம். ஓகே. என்னுடைய ஆரம்ப நிகழ்ச்சி வந்து 1972. அதுக்கு நாங்கள் அப்பாவோட சேர்ந்து ரொம்ப நாளாக வாசிச்சுட்டு ஆரம்பிச்சிங்க. ஓகே. அதுக்கப்புறம் தம்பி ஒரு 7 வருஷம் கழிச்சு அவர் கூட துணைக்கு வந்தார். 2 பேரும் கிளாரினெட் வாசிக்கிறது கொஞ்சம், இந்த வாத்தியம் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாதஸ்வரம்லாம் ஈஸியாக இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால சூஸ் பண்ணதும் கொஞ்சம் கடினமாக தான் இருந்தது. ஓகே ஓகே. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவன் கிருபையால எல்லாம் மட்டும் நல்லபடியாக நடந்துகிட்டு. ஸோ அப்பாவும் இவரும் சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு 7 வருடம் கழிச்சு தான் நீங்க அவங்களோட சேர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சதா சொன்னாங்க. ஸோ அந்த மேடை அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இவங்க 2 பேரும் வாசிச்சு நீங்க பார்த்திருப்பீங்க பல கச்சேரிகள். ஸோ நீங்களும் அந்த மேடையில உட்கார்ந்து வாசிக்க, நானும் வாசிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இது. ஏன்னா அப்பாட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு அப்பாட்ட ஏதோ இது பண்ணி கற்றுக்கிட்டது. ஓகே. அவருக்கு மூலியமாக தான் இது வேலை பண்ணிட்டு இருந்தது. எங்க தாத்தாவும் வாசிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. அவருக்கு அப்புறம் எங்க அப்பா வந்து, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வெரி நைஸ். ஸோ இப்போ வீட்டில் உங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? நீங்க 3 பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்லைம்மா, அப்பா வந்து ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏர்லி மார்னிங் காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. அது 5 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா அது முடிக்கிறதுக்கு ஒரு 7 மணி 7:30 மணி ஆகும். அது முடிச்சிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு 2 மணி நேரம், ஒரு 7 மணிலேருந்து 8, 8:30, 9 வரைக்கும் அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. அவங்க இருக்கும்போது அதுமாரி இருந்தது. இப்போ நாங்களும் அதேமாரி சமயத்தில் வீட்டில் ரெஸ்ட்டாக இருந்தோம்னா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணாத இருக்கவும் முடியாது. இது ஆமா, ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த கலை நமக்குள்ள ஊறும் இல்லையா? சோ இப்போ 2 பேரும் சேர்ந்து வாசிக்கும் பொழுது அது ஒரு வேற விதமான சேலஞ்ச். நீங்க என்னதான் ஆரம்பத்துல இருந்து சேர்ந்து பல கச்சேரிகள் வாசிச்சிருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கக்கூடிய மனோதர்மங்கிறது டிஃப்ரெண்டா தான் இருக்கும் இல்லையா? நீங்க என்னதான் சேர்த்து ஒரே குரு கிட்ட கத்திருந்தாலும் அந்த வேவ் லெங்த் மேட்ச் பண்றது எப்படி? நீங்க 2 பேரும் பாடம் பண்றது. ஓகே. அதனால அதுல இருந்து யாரும் இது பண்ண முடியாது. நாங்க பாடம் பண்ணி, நான் பாடம் பண்ண பிறகு அவனுக்கு சொல்ல வேண்டியது. அவங்களுக்கு தெரிஞ்சு சொன்னாங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் கோஆபரேட் பண்ணி தான் செய்ய முடியும். அதாவது தனியா பண்றதுக்கு. ஓகே. சோ இப்போ உங்களுடைய கச்சேரிகள்லயே நீங்க ஆன் தி ஸ்பாட் இம்ப்ரோவைசேஷன்லாமும் பண்ணுவதுண்டா, செய்வதுண்டா? அப்படி ஒன்றும், ஏன்னா சேர்ந்து வாசிக்கும் போது அது கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ என்ன மாதிரி கச்சேரிகளை நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நிறைய கோயில் கச்சேரி, கல்யாண கச்சேரி நிறைய வாசிச்சிருக்கிறோம். தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தில் வந்து இந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கிளார்னெட் வாத்தியத்தை மட்டும் அது உள்ள அலோவ் பண்ணாமல் இருந்தாங்க. வெறும் நாதஸ்வரம் தான் இருந்தது. ஓகே. நான் வந்து 1977 அவங்ககிட்ட ஃபைட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். 1983 வந்து அப்போது புதுசாக போட்டாங்க கிளார்னெட்டு சேர்க்கலாம் அப்படின்னு. அந்த இதில் வந்து செலெக்ஷன் ஆகி எங்களுக்கு ஒரு 4 சபா கச்சேரி கொடுத்தாங்க.
அப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து சிவம்பரம் சி ஜெயராமன் சார் இருந்தார். அப்போ 4 சபாங்களுக்கு வந்து நெல்லையில் ஒரு இது சபா, திருச்சியில் ஒரு சபா, சிவகாசியில் ஒன்று, கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒன்று, அது மாதிரி சபா கச்சேரி அதுலேயும் வாய்ச்சிருக்கிறோம். நிறைய பெரியவங்களோட நிறைய சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த கிளாரினட் வாத்தியத்தை பத்தி சொல்லுங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இத வந்து அப்படியே கேமராக்கு ஃபேவர் பண்ணி இத வந்து வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது நிறைய மியூசிக்கிறதே வந்து வெஸ்டர்ன்ல தான் இருக்கும், ஆர்கெஸ்ட்ராவில் தான் நிறைய இருக்கும். இத மாதிரி நாதஸ்வரம் மாதிரி வாசிக்கணுன்றது ஒரு எய்ம்ல வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்கிறது கொஞ்சம் கடினம். அது வந்து வெளியில கேட்கறதுக்கு நம்ம வாசிக்கிறதுக்கு கிளார்னெட்டாக தான் இருக்கும். சிலர் இதை கேட்டுட்டு நாதஸ்வரமா கிளார்னெட்டா இது அப்படின்னு கிட்ட வந்து பார்த்துப்பா இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த சவுண்டை வச்சு கேட்டும்போது அந்த மாதிரி சவுண்டு இது கிடைக்கிறது கொஞ்சம் அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். இப்போ நாதஸ்வரம்னா யூசுவலா தவில் வாசிப்பாங்க. சோ நீங்க கிளார்னெட்டுக்கு பக்கவாதியமா என்ன வச்சு? நாங்களும் தவில் தான் வச்சுட்டு வாசிக்கிறோம். அப்படியா? ஓகே. எல்லா தவில் கலைஞர்களும் வாசிச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கிற சீனியருங்க வந்து எல்லாரும் நிறைய பேர் வாசிச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற வாலிப பசங்களாம் நிறைய பேர் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா தவுல் வச்சு வாசிக்கல ஒரு சுகமே இருக்கு. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து எந்த மாதிரியான ராகங்கள்லாம் ரொம்ப அழகா வெளியில வரும்னு நினைக்கிறீங்க? எல்லா ராகம் முடிஞ்ச வரைக்கும் எது செய்யலாமோ அது கம்பீரமான ராகங்கள்லாம் ரொம்ப அற்புதமா வரும். செய்யலாம், எல்லாம் கம்பீரமாவும் செய்யலாம். எது ஒண்ணும் சரி, அப்படி உங்களுடைய ஏதாவது ஒரு ஃபேவரட்டான ராகத்துல ஏதாவது ஒரு பாடல் நேயர்களுக்காக? சரி. சோ இப்போ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்சஸ்லாம் நீங்க செய்யும்போது எந்தெந்த இடத்துக்குலாம் டிராவல் பண்ணிருக்கீங்க? அங்க இருந்த ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லுங்க. நிறைய சென்னைக்கும் வந்திருக்கிறோம், பாண்டிச்சேரி நிறைய போவோம், மதுரை, திருச்சி, இந்த பக்கம் சவுத் ஆர்காட்சியெல்லாம் நிறைய வாசிச்சிருக்கிறேன். திருச்செந்தூர்ல நல்ல எனக்கு வரவேற்பு உண்டு. அந்த கோயில்ல வந்து வாசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல கூட்டமும் இருக்கும். நாங்க போறேன்னு சொன்னாவே அதுக்காக ஒரு வருவாங்க. கேரளா பக்கமும் நிறைய போயிருக்கேன், பாம்பே பக்கம் கூட போயிருக்கேன். எல்லா இடத்தும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சதுமா. நல்ல வாசிக்கிறது கேட்கறதுக்கும் பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு நல்ல இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சூப்பர். சோ இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒத்து போற விஷயங்கள் நிறைய இருக்கும். பட் சில விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஒத்து போகாத விஷயங்களும் இருக்கும் இல்லையா? சில விஷயத்த நீங்க ஒத்துக்குவீங்க, அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் சொல்ற சில விஷயம் உங்களுக்கு சரின்னு படும். அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கிரிபன்சி வரக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? எதுல உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும்? கருத்து வேறுபாடுலாம் நிறைய இல்லை. சிலது இந்த மாதிரி வாசிக்கும் போது இருந்ததுன்னா அப்படி இருக்கும்போது சரி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. வேற ஒண்ணும் இல்லை, கருத்து வேறுபாடுல நிறைய எதுவும் கிடையாது. இல்ல கருத்து வேறுபாடுனா பெருசா சண்டை வரணும்னு சொல்லலாம். இருக்கிறது சொல்றது அதுல வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு கருத்து வேறுபாடு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் தான் எல்லாமே. சரி சார், நீங்க இப்போ ஒரு கச்சேரிக்கு பாடல்கள் தேர்வு செய்யறீங்கன்னா அது எந்த பேசிஸ்ல இருக்கும்? எந்த மாதிரி பாடல்களை தேர்வு செய்வீங்க? அந்த கச்சேரியினுடைய ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கெஸ் பண்ணி பண்ணுவீங்களா, இல்ல எப்படி செய்வீங்க? ஆடியன்ஸை பொறுத்து தான் கச்சேரிக்கு பாடலாம் செலக்ஷன் பண்ண முடியும். உட்காந்து கேட்குற ஆடியன்ஸுங்க எப்படி எல்லாம் கேட்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் சரி கீர்த்தனைகள், ராகங்கள் இது மாதிரி கேட்குறவங்களா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும்.
இல்ல மெலடிஸ் இது மாதிரி கேட்குறாங்களா அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும், சூஸ் பண்ணணும். எப்படியும் இருக்கும், இப்படியும் இருக்கும், அப்படி இருக்கும். எப்படி சான்ஸ் ஆடியன்ஸ் எந்த மூட்ல இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த சோ மாதிரி. இப்போ நீங்க கச்சேரி வாசிச்சிட்டே இருக்கீங்க, நீங்க வேற ஒரு பிளான்ல வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு விஷயம் இது அவங்களுக்கு ஒரு வேலை சரியா ரீச் ஆகலையோ, இவங்களுக்கு வேற மாதிரி கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்க எப்பாவது ஸ்டேஜ்லயே ஆல்டர் பண்ணி பாடிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய நடந்து ஐ மீன் வாசிச்சிருக்கீங்களா? ப்ரோக்ராம் அது மாதிரி பண்ணிடுது. சில இடத்துல ஊர்ல போகும்போது என்ன அது நமக்கு என்னென்னமோ வாசிச்சுட்டு இருக்கிறாங்களே, பாட்டு வாசிக்க தெரியாத அவங்களுக்கு அப்படின்ற ஒரு எய்ம்ல கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க வந்து சொல்லும் போது சரிங்க அதுக்கும் பார்த்துக்கலாங்க, அப்பா பாட்டு வாசிக்கணும்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். ஓகே. சோ இப்போ திரைப்பாடல்கள்லாம் நீங்க வாசிக்கிறது உண்டா உங்களுடைய மெலோடியஸ் பாட்டுங்க எது நல்லா இருக்கோ அந்த பாட்டுங்க. சோ அப்படி உங்களை ரொம்ப கவர்ந்த கம்போசர் யார்? யாருடைய பாடல்கள் உங்களுக்கு வாசிக்க ரொம்ப பிடிக்கும்? எல்லா பாடும் எல்லா இசையமைப்பாளரும் நல்லா இருக்கும். பழைய இசையமைப்பாளர் இருந்து இப்ப இருக்கிற இசையமைப்பாளர் வரைக்கும் நிறைய பாடுங்கள்லாம் இருக்கு. எது நல்லா இருக்க பாட்டு எம்எஸ்வி சாரும் சரி, கேவி மகாதேவன் சாரும் சரி, இளையராஜா சாரும் சரி, ஏஆர் ரஹ்மான் சாரும் சரி, எல்லாரும் நல்ல டியூன் போட்டிருக்கா, நல்ல பாட்டுங்கள்லாம் இருக்காது. ஓகே. சோ இப்போ நம்மளுடைய நேயர்களுக்காக ஏதாவது பாடல்கள் வாசி காட்டுங்க. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அண்ட் இப்போ நீங்க கிளாரினெட் வாசிக்கும் பொழுது நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்க்குலாம் மூச்சு பிடிக்கிறது ரொம்ப அவசியம், தம் பிடிச்சு வாசிக்கிறது இல்லையா? சோ அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது பிராக்டிஸ்ல தான் வருது? ஓகே. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க பிராணாயாமம்லாம் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் என்ன சார் என்னமோ பிராணாயாமம் பண்ணது தப்புன்ற மாதிரி அது ஒத்துக்க வேண்டியதுதான். இதை வந்து பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து இப்படி எல்லாம் செய்யணும்பா, இப்படி தம் பிடிச்சு வாசிக்கணும், அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுங்க. பட் எவ்ரிடே பிராக்டிஸ் பண்றது நெசசரி இல்லையா? ஆமா. அது எவ்வளவு இப்போ நீங்க ஒரு அச்சீவ் பண்ண ஸ்டேட்டஸ்க்கு வந்தாலும் அது எவ்ரிடே பிராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? சோ அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை கத்துக்கணும்னா நிச்சயமா எந்த ஒரு கலைக்கும் அது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். டெய்லி பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த பெர்ஃபெக்ஷன் வரும். ஓகே. சோ இப்போ சில கச்சேரிகள்ல வந்து இப்போ உங்களுக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த வேவ் லெங்த் அதுவும் இம்பார்ட்டன்ட். உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் செட் ஆகணும், அதையும் மீறி அவங்களோட உங்களுடைய வேவ் லெங்த் செட் ஆகணும். சோ அந்த மாதிரி அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கு? சில சமயங்கள்ல வந்து யாராவது புது பக்கவாத்திய கலைஞரா இருப்பாங்க, நம்ம வாசிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் ஐயோ நமக்கு சரியா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான சில தருணங்களும் இருந்திருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பவுமே இருக்கும். சோ அந்த மாதிரி அனுபவங்கள் அது இருக்குமா? தவுல்காரங்க வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நல்ல பழக்கமா இருக்கிறவங்க இருப்பாங்க. புதுசா ஒரு தவுல்கார் வர்றாருன்னா நம்ம அதை கொஞ்சம் பார்க்கணும். அவர்கிட்ட நம்ம தவுல்கார்கிட்ட முதல்ல சொல்லி வைக்கணும், இப்போ அப்படி இருக்கு, எப்படி இருக்குதா அட்ஜஸ்ட் பண்ணு, இல்லை அவரையும் கொஞ்சம் அனுசரிச்சு, இல்லை அவர்கிட்ட கூப்பிட்டப்பா எங்களுடைய வாத்தியம் பிடி, எங்களை நீ அனுசரணை பண்ணிக்கிட்டு போ, ஒன்று நாங்கள் அனுசரணை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள முதல்ல இது பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க கொஞ்சம் பக்கமாக வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. சோ இப்போ பல இசையமைப்பாளர்களுடைய பாடல்களை நீங்க திரையில ரசிக்கிறதா சொன்னீங்க. சோ அப்படி அந்த கம்போசர்ஸ் இந்த கிளாரினெட் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்களுடைய பாடல்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா ரெக்கார்டிங்க்கு? அப்படி எந்த கம்போசர் ரொம்ப பெஸ்டா இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பழைய மியூசிக் அமைப்பாளருங்க தான் நிறைய வச்சிருக்காங்க. சோ எம்எஸ்வி சார், ஆமா எம்எஸ்வி சார், கேவி மகாதேவன் சார், அவங்கள தான் நிறைய பழைய ஓல்டு டைப்ல போற கிளாரினெட் தான் நிறைய இருக்கு. ஓகே ஓகே.
இப்போ இருக்கிறவங்க ஒரு இளையராஜா சார் கூட நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. சோ அப்படி கிளாரினெட் யூஸ் பண்ணி உங்களை கவர்ந்த ஏதாவது ஒரு பாடல் இப்போ நேயர்களுக்காக இருக்குமா? கிளாரினட்டுக்கு வந்த பாடல்னு சொல்றதுக்கு அப்படியே முடியாது. இது சினிமா பாடல்ல ஏதோ இருக்கா அது மாதிரி இருந்தா தான் அது சொல்ல முடியும். ஷூர், நீங்க அதை ஏதாவது ஒன்று வாசி காட்டுங்க. சரி சரி. தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ இந்த கிளாரினெட் வந்து நீங்க வேற யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்கம்மா, வந்து கத்துன்னு போயிருக்கிறாங்க. வேலூர்ல இருந்து ஒரு 4-5 பசங்க வருவாங்க போவாங்க. ஆந்திராபாத்ல இருந்து ஒரு 2 பசங்க வந்துட்டு போனானுங்க. அவங்களும் வாசிக்கிறாங்க. ஓகே. சோ இப்போ ஒரு அளவுக்கு கிளாரினெட் கத்துக்கிட்டு முதல் முறையா ஒரு மேடை ஏறணும்னா மினிமம் எவ்வளவு ஆண்டு காலம் ஆகும்? குறைஞ்சது ஒரு 5 வருஷம் ஆகும். ஓகே. இப்போ வந்து நீங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்லயும் கிளாரினெட் ஏதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல் மியூசிக் வாசிக்க சொல்லி கொடுத்திருக்கீங்களா, இல்ல நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? கர்நாடக சங்கீதம் கர்நாடக சங்கீதம் நிறைய வச்சிருக்கிறோம். வெஸ்டர்ன் மியூசிக் கேட்பாங்க. அது வெஸ்டர்ன் கேட்கும்போது அவங்க வெஸ்டர்ன் மியூசிக் ஏதாவது நோட்ஸ் வரணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வாசிப்பாங்க. அந்த மாதிரி வாசிப்பீங்க. சோ இப்போ அதை எங்களுக்காக வாசிச்சு காட்டுவீங்களா? Thank you sir, and different kinds of variations இதுவும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்தது. So what about folk? இப்போ நீங்க வந்து கர்நாடிக் ஸ்டைல் வாசி காமிச்சீங்க, வெஸ்டர்ன் ஸ்டைல் பத்தி சொல்லி வாசி காமிச்சீங்க. இப்போ folk ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ அந்த folk ஸ்டைல்ல நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? நாட்டுப்புற பாடல்கள் அது இருக்கு. சோ நாட்டுப்புற பாடல்கள் வாசிக்கும் போது அதுக்கு இருக்கிற எனர்ஜியே ஒரு தனி. அது வந்து இந்த காவடி சிந்து, நொண்டி சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்துல எப்படி எப்படியோ இதெல்லாம் மாறி இருக்கு. அது மாதிரி நாங்க செய்யலாம். அந்த மாதிரி கூட செய்யலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பீஸ் இப்போ எங்களுக்காக. சரி.
தேங்க்யூ சார். ஸோ ஒரே நிகழ்ச்சிக்குள்ள எவ்வளவு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸை வாசிக்க முடியுமோ எல்லாத்தையுமே நீங்க வாசிச்சு காமிச்சீங்க. அண்ட் இந்த கரியர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இசை பயணம் உங்களுடையது. அண்ட் இதுல உங்களுக்கு வந்திருக்கிற அவார்ட்ஸ் எல்லாம் பத்தி சொல்லுங்க. அவார்ட்ஸ் எல்லாம் வந்து மதுரையில் தமிழ் இசை சங்கத்தில் வந்து இசைஞான அரசர்கள்னு சொல்லி கொடுத்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து அதுவும் இசைக்கல்லூரி தான், அதில் வந்து இசை அரசர்கள்னு கொடுத்தாங்க. உத்திரமேரூரில் தியாகராஜசாமி சபா ஒன்று நடத்துகிறாங்க, அதில் வந்து இந்த மாதிரி நாதஸ்வர கலைஞர்கள் தோல் கலைஞர்கள்லாம் சேர்ந்து விழா பண்ணி நாதஸ்வரூப மாமணிகள்னு சொல்லி அவார்டு கொடுத்தாங்க. இப்போ அம்மா இதுல வந்து கலை நன்மணி விருது கிடைச்சிருக்கு. ஓகே, வெரி வெரி நைஸ். காஞ்சிபுரத்தில் வந்து காஞ்ச காமக்கோடி கூட ஆஸ்தானம் அது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கிளாரினெட் வந்து நீங்க இந்த மாதிரி மேடை கச்சேரிகளுக்கு பயன்படுத்துறீங்க. பட் இதை வந்து சில பேண்ட்ல எல்லாம் வாசிக்கும் பொழுது, அந்த ஊர்வலம் எல்லாம் போகும்போது பேண்ட்ல வாசிப்பாங்க, இல்ல அரசு நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது பேண்ட்ல வாசிப்பாங்க. சோ அந்த கிளாரினெட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நிறைய இருக்குமா. இது வந்து ஏ கிளாரினெட்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 கட்டை 2.5 கட்டைக்கு வாசிக்கலாம். ஓகே. பேண்ட் செட்ல எல்லாம் வாசிக்கிறது வந்து 3, 5 அது வந்து சின்னதா இருக்கும். ஓகே ஓகே. அதுலதான் அது பேண்ட் செட்ல வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்து வாசிக்கிறதுனால அது ஹை பிட்சா கேட்கும் சத்தம். அதுக்காக அவ்வளவு சின்னதா அதை இது பண்றது. ஓகே. இது வந்து கர்நாடிக் வாசிக்கிறதுனால இது 2, 2.5 இருக்கும். அதனால இது வந்து மேடை கச்சேரி, சாமி ஊர்வலம், அந்த மாதிரி கல்யாண வைபவம் இதுக்கு தான் நான் இது பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். பல அருமையான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்களை சந்திச்சதுல மிகவும் மகிழ்ச்சி. இந்த மாதிரியான கலைஞர்கள் உலகெங்கிலும் புகழ் பெறணும், அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் உங்களுடைய பயணம் மென்மேலும் நல்ல முறையில தொடர்ந்துகிட்டே இருக்கணும். தேங்க்யூ சோ மச். அண்ட் நிகழ்ச்சி நிறைவா எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல். நிகழ்ச்சி ரொம்பவே இனிமையான ஒரு நிகழ்ச்சியா அமைஞ்சது. இனிமையான பாடல்களை கேட்டோம். அதோட கிளாரினெட் அப்படிங்கிற இந்த கடினமான இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்படி நம்மளுடைய ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஈஸியா அடாப்ட் பண்ணி வாசிக்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாருமே ரசிச்சு பார்த்திருப்பீங்க. திரும்பவும் உங்களை நான் Thursday night 10 PM மினி சினிமா நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அது வரைக்கும் இன்றைய பா இசை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஸ்ரீதேவி.